Good morning. Today also we are continuing on the series of When Our Goodness is Forgotten. நம்மளுடைய நன்மைகளை மற்றவர்கள் மறந்து போகும்போது நம்ம எப்படி நடந்து கொள்வது என்ற தலைப்பில் தான் நம்ம இருக்கிறோம். முதலாவது we saw நம்மளுடைய நன்மைகளை அவங்க மறந்து விட்டால் எப்படி. அடுத்தது we saw என்ன பார்த்தோம் என்றால் நம்மளுடைய நல்ல வார்த்தைகளை, if people forget our good words. Today we are going to see if people forget our good actions. நம்மளுடைய நல்ல நடவடிக்கைகளை நம்மளுடைய ஆக்ஷன்ஸை மற்றவர்கள் மறக்கும்போது how do we behave? Action அப்படி என்றால் என்ன சொல்கிறேன் என்றால், மற்றவர்களுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுத்து சில காரியங்களை அவங்களுக்கு உதவியாக செய்கிறது. When others are in trouble or they need our help, we take some extra effort to go and help them. Action, we're doing some action. ஆக்ஷன் என்றால் இட் கேன் பி, நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் யூ டேக் யுவர் அவங்க இருக்கிற இடத்துக்கு ட்ரைவ் பண்ணி போய் யூ கோ டேக் டைம் to go be with them and do certain things அவங்களுக்காக. ஸோ you're taking your time. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பண உதவி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா மற்ற சிபாரிசுகள், ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்களுடைய ட்ரபிள்லேருந்து அவங்க வெளியில் வரத்துக்காக லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நம்ம செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இட்ஸ் வெரி காமன். ஸோ எனி ஆக்ஷன் தட் யூ ஹவ் டன், ரொம்ப சம்டைம்ஸ் வி கோ த்ரூ லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா, ரொம்பவே நம்ம நார்மலாக செய்கிற ஹெல்ப்பை விட இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு இன்னும் அவங்களுக்காக காரியங்களை செய்து இன்னும் அவங்களுக்காக பிளான் பண்ணி எப்படி அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள எப்படி இந்த காரியத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கிறதோ ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கிறதோ ஒரு ஈவன் வேர்ல்ட்லி திங்ஸுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு we think of so many actions and we do it. அப்படி பண்ணிட்ட பிறகு சம்டைம்ஸ் ஐவ் ஹர்ட் பீப்புள் சே, நான் பண்ணேன், அவங்களுக்கு அது எல்லாம் மறந்துட்டாங்க, ஒன்றுமே அவங்க அதுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. ஐவ் சீன் பீப்புள் ரியலி ஃபீல் வெரி சாரோஃபுல் இன் தர் ஹார்ட். அவங்க மனசில் ரொம்ப துக்கத்தோடு என்னுடைய சம்டைம்ஸ் பீப்புள் ஹவ் கான் டு தி எக்ஸ்ட்ரீம். எப்படி போயிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்காக அவங்க தியாகம் செய்து கொடுக்கறது வரைக்கும் போயிருக்காங்க. அது செய்தும் அந்த ரிசீவர் நன்மைகளை பெற்றவங்க இவங்களை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு போகிறது போது ரொம்பவே இட் வில் பி வெரி சேடனிங்காக இருக்கும். ரொம்ப அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி என்னை மறந்துட்டாங்க, ஏன் நான் என்னுடைய நன்மைகளை மறந்துட்டாங்கன்னு தான் நம்ம மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது when people forget our good action, அதுக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16th verse of Hebrews 13 என்ன போட்டிருக்குன்னா, இந்த மெசேஜில் மேக் ஷுவர் யூ டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் and don't go slack in working for the common good. அதாவது அன்றையும் நன்மை செய்யவும் நீங்கள் தாமதிக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம பாட்டில் another translation என்ன போட்டிருக்குன்னா, do not forget to communicate. அதாவது அவங்க உங்களுக்கு நன்மை செஞ்சிட்டாங்களா, நீங்கள் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுல மறந்து விடாதீங்க. நமக்கு கைட்லைன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அந்த கைட்லைன்ஸை நமக்கு யார் உதவி செஞ்சாலும் அவங்கள நம்ம மறக்காமல் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிப்போம். பட் நாம் செய்த ஆக்ஷன்ஸ், when people forget our actions, நம்மளுடைய நன்மைகளை மற்றவர்கள் மறக்கும் போது why do they forget? முதலாவது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்றால், ஏன் என் நன்மைட்டாங்க, why, what did I do wrong, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு பார்க்கும்போது 2 காரணங்கள் ஐ கேன் bring it to attention based on லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அந்த 10 குஷ்டரோகிகள் ஜீசஸ் இடத்தை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை நம்ம படிக்கும்போது சாப்டர் 17 11th verseலேருந்து நீங்கள் நல்ல ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது யூ வில் see அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு. ஜீசஸ் அவர் பாட்டு போயிட்டுருக்கார் வழியாக. அவர் 10 குஷ்டரோகிகள் அவர் இடத்துல உதவி கேட்கும்போது அவர் போகிற வேலையை விட்டுட்டு he stopping them, அவங்களுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, அவங்களுடைய பெட்டர்மெண்ட்காக, அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்காக ஜீசஸ் என்ன செய்கிறாருன்னா, he is taking some action. அவர் போய் அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறார். everything is fine. ஸோ எல்லாரும் அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது, they were cleansed of their leprosy. அவங்களுக்கு நன்மை கிடைத்து விடுகிறது. they were cleansed. ஸோ இப்போ எல்லாரும் அவர் சொல்கிறார், go show to the priest, ஆசாரியத்தில் போய் இதை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ which is good and they are going. பட் அந்த ஸ்டோரியில் பார்க்கும்போது போயிட்டே இருக்கும் போது they are getting healed. ஸோ I'll explain a little bit அந்த வேர்டு டெர்மினாலஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதில் ஒரே ஒருத்தர் இஸ் சமாரிட்டன். அந்த ஒருத்தர் மட்டும் திரும்பி ஜீசஸ் கிட்ட ப்ரைஸ் காட், ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷனில் ப்ரைஸ் காட்னு போட்டிருக்கு, ப்ரைஸ் காட் அப்படின்ட்டு துதிக்கிறாரு. இப்போ ஜீசஸ் கேட்குறாரு, 10 பேர் இல்லவா என்கிட்ட நன்மையை பெற்றாங்க, 10 பேருக்கு இல்லவா நான் நல்ல ஆக்ஷன் நான் செஞ்சேன், பட் ஒருத்தர் மட்டும் வந்திருக்கிறீங்களே
நன்றி சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ த ஒன் ஆஃப் த ரீசன் என்ன என்றால், நேரலாகவே சிலவங்களுக்கு வந்து அந்த நன்றி உள்ளம் இருக்காது. தே ஆர் ஸோ யூஸ் டு எல்லாரும் என்னை கவனிக்கணும், எல்லாரும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் போது தான் அந்த கிராட்டிடியூடுன்றது இல்லாமல் இருக்கும், விச் இஸ் இன்கிராட்டிடியூட். ஸோ த ஃபஸ்ட் ரீசன் நம்மளுடைய நன்மைகளை மற்றவர்கள் மறக்கிறதற்கு காரணம் என்றால் இன்கிராட்டிடியூட். அவங்களுக்கு நன்றி என்றது அவங்க இருதயத்தில் இல்லாத போது யாருக்கிட்டேருந்து அவங்க உதவி பெற்றாலும் அந்த கிராட்டிடியூடே இல்லாததுனால மறந்து விடுவாங்க. ஈஸியாக எல்லா நன்மைகளையும் மறந்து விடுவாங்க. நம்ம நன்மை மட்டும் மறக்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாம். மற்றவர்கள் பண்ணுற நன்மையும் அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள் வந்து தே வில் ஃபர்கெட் இட். ஸோ தே ஆர் பீப்புள் வித் இன்கிராட்டிடியூட். அடுத்தது வந்து டிஸ்கண்டென்ட்மெண்ட். அது ஏன்னு நான் சொல்கிறேன் என்றால், ஸோ ப்ராபபிளி இந்த 10 பேர் என்ன நினச்சிருந்துருப்பாங்கன்னா, ஜீசஸ் வந்து நீங்கள் வரீங்களா, அவங்க வந்து கூப்பிடுறாங்க, நீ வந்து ப்ளீஸ் தே க்ரைங் அவுட், ஜீசஸ் மாஸ்டர் ஹேவ் மர்சி ஆன் அஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக வந்து ஓகே எல்லோரும் வாங்க அப்படி ஏதாச்சும் பண்ணி அவங்கள தொட்டு இல்லைனா ப்ரேயர் பண்ணியோ என்ன ஏதாச்சும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இவர் வந்து ஜீசஸ் வெரி கூல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க, யூ ஆர் கிளென்ஸ்ட் அப்படின்றாரு. ஒன்றுமே பண்ணலை. ஸோ ஐம் கோன் ஷோ டு த ப்ரீஸ்ட் அப்படின்றாரு. ஸோ மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஜீசஸ் வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஆக்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, தெர் இஸ் 2 வேர்ட்ஸ் இந்த பைபிளில் இந்த ஹீலிங் கொடுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் கெட்டிங் ஹீல்ட். அவங்க நடந்து போகும்போதே, விச் இஸ் குட், அவங்க விசுவாசத்தில் நடந்து போகிறாங்க, சுகம் பெற்றுட்டோன்னு. ஓகே, அவங்க தே கிளென்ஸ்ட் ஆஃப் த லெப்ரசி அண்ட் ஆஸ் தே வர் கோயிங், அவங்க அங்கே அவர் அந்த ஆசாரிகளை பார்க்க போகும்போது தே கெட்டிங் ஹீல்டு. ஹீல்டுனா என்னென்னா, இப்போ லெப்ரஸிலாம் வரும்போது அவங்களுடைய ஸ்கின் எவ்ரிதிங் வில் ஷ்ரிங்க் அண்ட் நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபிங்கர்ஸ், ஐஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே டிட்டோரியேட் ஆகிடும். ஸோ ஹீல்டுன்னு சொல்லும் போது வாட் த ஸ்காலர்ஸ் ஆர் சேயிங் என்றால், அது அப்படியே அந்த நெயில்ஸ் அண்ட் ஸ்கின் எல்லாம் அப்படியே சூ பண்ணிவிட்டு அப்படியே அது டிட்டோரியேட் பண்ணுறது வந்து நின்றுடுது. ஸோ நாட் எனிமோர், இதோட இப்போ இப்படி தான் அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குன்னா இதோட நின்றுடும். இதுக்கு மேலே இன்னும் டிட்டோரியேட் ஆக போகிறதில்ல, பிகாஸ் தே ஆர் ஹீல்ட் ஆஃப் தர் லெப்ரசி. Probably they were expecting little bit more. அதனால் மேபி they didn't care, they were discontent. மேபி உங்ககிட்ட இருந்து உதவி பெற்றவர்கள் இன்னும் இவ்வளோ தான் உதவி செஞ்சீங்களா, இன்னும் நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க நான் எதிர்பார்த்தனே, இன்னும் இவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்களா, இவ்வளோ தான் கொடுத்துருக்குறீங்களா, இவ்வளோ தான் எனக்காக வர முடியுமா, இன்னும் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க மைண்டில் போயிருக்கலாம். ஸோ அதனால் they can forget about நீங்கள் செய்த நன்மைகள். நீங்கள் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஃபோன் எடுத்து வேறு யாராச்சும் பேசியிருக்கலாம், அவங்களுக்காக நீங்களே டைம் எடுத்து வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுக்காக பேசி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க அதில் திருப்தியே இல்லாமல் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பாங்க, ஐ டோன்ட் நோ. ஸோ ஏன்னா இங்கே லெப்ரஸ் 9 லெப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவர் ஹீல்ட், விச் இஸ் இப்படி தான் இருக்குன்னு அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்னால் இதோடு நின்றுடும். தே ஆர் ஹீல்ட். ஸோ மேபி தேர் எக்ஸ்பெக்டிங் மோர். அதனால் அவங்க பாட்டு தேர் கோயிங் டு த ப்ரீஸ்ட். பட் அந்த ஒன் சமாரிட்டன் ஹீ ஹேட் கிராட்டிடியூட். அது மட்டும் இல்லை, ஹி வாஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். வாவ், என்கிட்ட எல்லாமே என்னை டிட்டோரியேட் ஆகி எல்லாமே இதில் அழுகி போயிருக்க வேலையில் இவர் ஒரே வார்த்தையில் ஐ ஆம் ஹீல்டு, ஐ ஹாவ் டு ஸ்டாப், யூ டர்ன் எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு கோ பேக் அண்ட் சே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் கம்மிங் பேக். மேபி மற்றவங்களை கூப்பிட்டுருக்கலாம், வாப்பா எல்லாரும் போகலாம், அவர் எல்லாம் நின்றுடுச்சு, நம்மளுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஐ கேன் ஃபீல் அந்த இச்சிங் இல்லை, அந்த சென்சேஷன்லாம் இல்லை, ஸோ லெட்ஸ் கோ பேக் அண்ட் மேபி கூப்பிட்டுருக்கலாம். மேபி நோ ஐம் நாட் கம்மிங், எனக்கு வந்து ஃபுல்லாக சரியாகலையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தே குட் ஹவ் கான். ஸோ திஸ் மேன் கம்ஸ் டு ஜீசஸ். ஜீசஸ் ஸோ டச் நவ். 10 பேர் இல்லையா நம்ம ஹீல் பண்ண, நம்ம ஒன்று தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஹீ இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டிவ். அந்த வசனத்தில் போட்டிருக்கு, ஸ்டாண்ட் அப், நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு thy faith that made thee ஹோல்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. தமிழில் வந்து ரட்சித்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. முதலாவது ஆரோக்கியமானதை கண்டு, ஆரோக்கியம் ஹீலிங், கடைசியாக ரட்சித்ததுன்னு தமிழில் போட்டிருக்கு. பட் ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் your faith has made you well or whole அப்படின்ட்டு டிரான்ஸ்லேஷனில். அப்படி என்றால் என்ன என்றால், இப்படி தான் இருந்த அந்த அவருடைய ஃபிங்கர்ஸ் அண்ட் நெயில்ஸ்லாம் மற்றவங்களுக்குலாம் இப்படி நின்றுட்டுருக்கோம். ஓகேங்களா, இவருக்கு ஹோல் ஆனது யோர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ வெல் அப்படின்றால் இப்படி மடங்கி கிடக்கிறது இட் வில் பிகம் லைக் நார்மல். இவர் வீட்டுக்கு போகும்போது லெப்ரசி என்ற ஒரு அறிகுறியே இல்லாத மாதிரி இருந்திருப்பார். ஆனால் மீதி பேருக்குலாம் லெப்ரசி இருந்தது, பட் தே காட் ஹீல்டுன்னு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு எவ்ரிதிங், எல்லா டிஃபார்மேஷன், டிட்டோரியேஷன், அழுகி போனது எல்லாமே ஹோல், பேக் டு நார்மல். எப்படி அவருக்கு பிஃபோர் லெப்ரசி எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி ஆயிருக்கும். தட் இஸ் வாட் த ஸ்காலர்ஸ் ஆர் சேயிங்.
ஸோ பிகாஸ் he came back and thanked Jesus. gratitude இருக்கும்போது, contentment, திருப்தி இருக்கும்போது, Jesus not only healed him but also made him whole. ஸோ நம்ம லைஃப்பில் கூட let us be cautious. மற்றவங்க நம்மளுக்கு உதவி செய்கிறாங்களா, let us always remember, grateful. அவங்கக்கிட்ட நான் மறக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு அன்னைக்கு செஞ்சீங்கல்ல, அதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் அவங்கள பார்க்குறீங்களோ, ஐ ரிமெம்பர், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஐ ரிமெம்பர். நானும் பாஸ்டரும் நிறைய பேருக்கு ஆல்வே நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் வீல் டெல் தம், நீங்கள் அன்றைக்கி பண்ணீங்கல்ல, அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அந்த டைமில் நீங்கள் எந்த உதவி பண்ணீங்க, இட் குட் பி ஸோ ஸ்மால். அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நாங்கள் ரொம்ப சின்னது தானே, வி won't forget. பாஸ்டர் கேலப் and I, we make sure யாரெல்லாம் எங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் we will remember them. we will never forget what he did. சொல்லுவோம், நீங்கள் சொன்னதை, நீங்கள் செய்ததை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ என்கரேஜ் as child of God, as children of God. மீதி பேர் நம்ம செய்கிறத மறந்துட்டு அதை நம்ம தடுக்க முடியாது, இந்த காரணங்களால் அவங்க மறந்து போயிருக்கலாம். பட் as children of God, நமக்கு யார் நன்மை செய்தாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே அது நேரம் சொல்லுங்க, மேக் ஷுவர் யூ டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் அப்படின்ட்டு ஹீப்ரூஸில் எழுதுறாரு. நம்ம காரியங்களே இலகுவாக எடுத்துக்க வேண்டாம், எல்லாவற்றுக்கும் ஒரு நன்றியோடு we will be grateful and thankful to all the people who helped us. Shall we commit this day and ask the Lord to bless us? Father God, இந்த நாளில் கூட எங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து, கர்த்தாவே அந்த நன்மையை மறக்காத அளவுக்கு எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். அது மட்டும் இல்லை, நாங்கள் செய்த நன்மைகளை மற்றவர்கள் மறந்தாலும் அதனால் நாங்கள் நன்மை செய்கிறதை நிறுத்தி விடாமல் தொடர்ந்து, ஜீசஸ் நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க, ஒருத்தர் தான் வந்து நன்றி சொன்னார், ஆனால் இந்த சாப்டருக்கு அப்புறம் அநேக அற்புதங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் நன்மை செய்கிறத நிறுத்திடல. அதே போல் எங்களையும் கர்த்தாவே திருப்தியால் நிரப்பி, சமாதானத்தால் நிரப்பி இந்த நாளை ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. மேக் us a blessing, Lord. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. In the Our Goodness is Forgotten series, I hope it will really challenge everyone and make us to become stronger in God and become a blessing in His kingdom. Hallelujah. Have a wonderful day. We are praying for you. God bless you. God be with you. Be glorified.